வேதம் என்ன செய்து, ஒபே தி ஆர்டர், கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளவுதான். இப்ப பிதா சொல்றாரு, நீங்க போய் மரணம் அடைங்க, சிலுவை எடுங்க, சாவுங்க. இயேசு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு தான் இயேசு, இதுக்கு தான் நான் உன்னை படைச்சேன். உங்களை அனுப்பும் போதே, இயேசுவை அனுப்பும் போதே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறக்கும் போதே சாவுக்காக தான் பிறந்திருக்கிறார். அவர் அதுக்கு தான் கிரியேஷனே. இப்ப யோசிச்சு பாருங்க, தம்மில் தாமே வசனம் சொல்லுது, பாவங்களை நீக்கிறவர் அவர் தான். அவருடைய கிரியேஷனே அதுக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது பிதா சொல்லிட்டாரு, உங்களை அதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன். பரலோகத்துல பிதா அன்பா வளர்த்து, போங்க கீழே போங்க பூமிக்கு, என்ன பண்ணணும் ஆண்டவர், போய் சிலுவை மரணம் அடையணும். யாருக்காக? நான் ஏற்கனவே பண்ண கிரியேஷன்ஸ்க்காக. உங்களுக்காகவும் இல்லை, எனக்காகவும் இல்லை, இந்த மண்ணில் உண்டாக்குன இவங்களுக்காக நான் அவர்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நீங்க என் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவர் அப்படியே கீழ்ப்படிந்தவராய் வந்தார். அந்த கீழ்ப்படிதல் தான் உங்களையும் என்னையும் மீட்டு இருக்கிறது. அன்னைக்கு பிதாவை எதிர்த்து அவர் பேசி இருந்தார்னா அந்த கீழ்ப்படிதல் இல்லை. அது இல்லைன்னா மீட்பு இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த மிகப்பெரிய சுபாவம், வலது பாரசத்தில் உட்காரும்னா உட்காருவார், சிலுவைக்கு போனா போவார், மரணம் அடையும்னா அடைவார். ஒரு கேள்வி கேட்க மாட்டார். அவ்வளவுதான். என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ நான் அதை செய்கிறேன். அப்போ உயிர்த்தெழுதலுடைய சாயல் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரணும்னா அவர் போய் பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். உங்களை ஒரு விஷயத்தை செய்ய சொன்னா செய்யுங்க. அது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. ஏன்னு சொல்றேன்னா, நீங்க முடிவெடுக்கிற உங்க மினிஸ்ட்ரி ஒன்று வரும், உங்க வேலை ஒன்று வரும், உங்க காலகட்டம் ஒன்று வரும், அதுல நீங்க முடிவெடுங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல கீழ்ப்படிந்திருக்கும் போது, இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல நீங்க இதுல போய் பாருங்க, இந்த பெரிய பெரிய ராக்கெட் விடுறவங்க, இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யறவங்க, அதெல்லாம் போய் பாருங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இவங்க செய்வாங்க, அவ்வளவுதான். இவங்க மேலதிகாரிகளை கொஸ்டினே பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இதை நீங்க பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதோட இன்னொரு பார்த்து வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, இன்னொரு பார்த்து வேற ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, எனக்கு தெரியாது. இது அப்படியே ஒன்னா சேரும் போது தான் முதலா வரும். மிச்சம் இருக்கிற எந்த பார்ட்டும் எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கிட்ட கொடுத்த வேலையை நான் செய்யணும். இது ஏன்னு கொஸ்டின் பண்ணோம்னா செய்ய முடியாது. நான் செய்யாட்டி அது வேலை பூரணப்படாது. நான் சொல்றது புரியுதா? நெகேமியாவே அலங்கத்தை கட்ட சொல்றாரு. எல்லாரையும் நெகேமியா போய் எல்லாரையும் சொல்றாரு, அவங்க வீட்டுக்கு முன்னாடி உள்ளதை கட்டுங்கன்னு சொல்றாரு. ஒருத்தன் கேட்கறான், நான் நினைக்கிற ஒரு உதாரணத்துக்கு, இந்த பக்கமும் யாரும் கட்டல, இந்த பக்கமும் யாரும் கட்டல, நான் மட்டும் ஏன் கட்டணும், அந்த கேள்வியை கேட்டானா அலங்கமே வராது. உன் வேலையை நீ செய், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. ஒரு நாள் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும், அவ்வளவுதான். நம்முடைய வேலை பிதாவின் சித்தத்தை செய்வது. ஒபே தி ஆர்டர். மறந்துடாதீங்க, பிதா நமக்கு எந்த இடத்துல வச்சு என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும், அவ்வளவுதான்.